வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நியூ சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 11 இனிஷியல் ஹூப்ஸ் டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கர்வ்ஸ். பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு டபுள் கான்சனன்ட் பார்க்கறோம். டபுள் கான்சனன்ட் இங்க பாருங்க, டபுள் கான்சனன்ட். கான்சனன்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும். பிபி படிச்சோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி 24 கான்சனன்ட்ஸ், பிபி, சே சே, டிடி, இது எல்லாமே வந்து கான்சனன்ட்ஸ், 24 கான்சனன்ட்ஸ்னு பார்த்தோம். இப்போ டபுள் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்சனன்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே உடனே அந்த சவுண்ட்ஸ் வந்து கேட்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டபுள் கான்சனன்ட் சொல்றோம். இப்போ ஆர் அண்ட் எல், இது ரெண்டு கான்சனன்ட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்விட்ஸ்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் லிக்விட்ஸ். லிக்விட் மாதிரி இது வந்து தொடர்ந்து அந்த லைட்டா வர்றதுனால இதை வந்து நம்ம ஆர்ஏஎல் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பி. பி வந்து நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். இது வந்து பி, இது நமக்கு தெரியும். இங்க பாருங்க, இனிஷியல் ஹூக்ஸ் டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். முதல்ல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸுக்கான அந்த ஹூக்ஸ்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கொக்கி, இந்த மாதிரி ஒரு சின்ன கொக்கி மாதிரி, இதுதான் வந்து ஹூக்கு. அந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட சேர்த்து எழுத போறோம், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் கூட. இப்போ பாருங்க, இது வந்து எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இப்படி எழுதணும். இங்க பாருங்க, சின்ன ஹூக்கு. இது நான் எந்த சைடுல எழுதுங்க பாருங்க, வலது வாட்டமா எழுதிருக்கேன், வலது கை வாட்டமா எழுதிருக்கேன். ஓகே, இது வந்து கிளாக் வைஸ். அதாவது இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இதனுடைய சவுண்ட் வந்து பர் பர் அப்படின்னு படிக்கணும். இங்க பாருங்க, ஒரு சின்ன ஹூக் போட்டு இப்படி போட்டோம்னா இதை எப்படி படிக்கணும்னா பர் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பிஆர். இங்க பாருங்க, பிஆர் எப்படி படிக்கணும்? டார்க்கா எழுதணும். இதை எப்படி படிக்கணும்னா பர். இதை வந்து பர் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது டர். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் இது எல்லாமே. இது எப்படி படிக்கணும்? டர், டிஆர், டர்ன்னு படிக்கணும். அடுத்தது டிஆர், சின்ன ஹூக்கை நம்ம சேர்த்து எழுதுறோம். இதை எப்படி படிக்கணும்? டர். இதனுடைய சவுண்ட் வந்து டர். அடுத்தது சர். சர் பாருங்க எப்படி எழுதுறோம்ட்டு, ஒரு சின்ன ஹூக் வந்து இது கூட ஜாயின் பண்ணி எழுதுறோம். இதை வந்து சர், சர்ன்னு படிக்கணும். அடுத்தது ஜர். இது வந்து டார்க்கா எழுதணும். இது ஜர். அடுத்தது கர். கர் எப்படி எழுதுற பாருங்க, இப்படி எழுதணும், கர். அடுத்தது கர், டார்க்கா எழுதணும். இது வந்து கர். இதுல பாருங்க, இந்த பி பர் பர், அதாவது ஆர் சவுண்ட் வரும்போது நம்ம வந்து இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் சவுண்ட் சேர்ந்து வரும்போது ரைட் சைடு, அதாவது ரைட் சைடு மோஷன்ல, அதாவது வலது கை வாட்டத்துல நம்ம வந்து எழுதணும். அப்படிங்கிறது வந்து ஆருக்கு ரைட் சைடு, ஆர் ஃபார் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல். எல் வந்து லெஃப்ட் மோஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் சேர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் பி எழுதுறோம். பிஎல் அப்படின்னு எல் சேர்ந்து வரும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து ரைட் சைடு எழுதணும், இது வந்து லெஃப்ட் சைடு எழுதணும். இங்க பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி எழுதணும். இதனுடைய டைரக்ஷன் பாருங்க, இப்படி
பல். இதை படிக்கும்போது இப்படி ஒரு சின்ன ஹூக் போட்டு இந்த பி அப்படின்னு போட்டோம்னா இதனுடைய சவுண்ட் வந்து பல் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது இது பாருங்க, சின்ன ஹூக் போட்டு இப்படி போட்டோம்னா இது பல், பல்னு படிக்கணும். அடுத்தது டிஎல், டிஎல் வந்து டல். அடுத்தது டல், இது டார்க்கா வரணும். அடுத்தது சல், சல். அடுத்தது ஜல், அடுத்தது கல். இப்படி எழுதணும். இந்த சைடுல. அடுத்தது கல், டார்க்கா எழுதணும். இதை வந்து கல் அப்படின்னு படிக்கணும். இது வந்து எல் சவுண்டு. இது ஆர் ரைட் மோஷன், ரைட் சைடில் எழுதணும். எல், எல் சேர்ந்து வரும்போது லெஃப்ட் மோஷன், இந்த சைடில் இருந்து நம்ம எழுதணும் இந்த ஹூக்ஸ். அடுத்தது பாருங்க கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ்க்கு எப்படின்னு பார்த்தோம். இப்போ இது வந்து பாருங்க எஃப், எஃப் எப்படி சாதாரணமாக எழுதும்போது இப்படி எழுதுவீங்க எஃப். அடுத்தது ஃபர். இங்க பாருங்க எஃப் சேர்ந்து வந்துச்சுன்னா இது கூட ஹூக் இப்படி போடணும் பாருங்க, ஃபர் இப்படி எழுதணும். அடுத்தது வி, டார்க்கா எழுதணும். வர், ஃபர், வர், தர், தர். அடுத்தது தர், இது இத்து சவுண்ட், இது இத்து சவுண்ட் இல்லையா, இது தர், டார்க்கா தர். அடுத்தது ஷர், இப்படி எழுதணும் ஷர். அடுத்தது ஷர், இது ஷர், இது ஷர். அடுத்தது எம் சேர்ந்து வச்சா மர், மர். அடுத்தது நர், இது நர். அடுத்தது இங்கர், அதாவது இங்கர், இங்கர், இங்கு சவுண்ட்ல இது வந்து கேஆர் சேர்ந்து வச்சுன்னா இங்கர், இங்கர் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா டார்க்கா எழுதணும். இதை இந்த ஹூக் போட்டு இப்படி எழுதணும். அதாவது கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி எழுதணும். பாருங்க எஃப், ஃபர், வர், தர், தர், ஷர், ஷர், மர், நர், இங்கர், இங்கர் அப்படின்னு படிக்கணும். இது அதாவது ஆரம்பத்துல வந்து இந்த ஹூக்ஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க கான்சனன்ட் இருக்கு இல்லையா, பி, இதை வந்து நம்ம படிக்கணும். கான்சனன்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரை வந்து சேர்த்து படிக்கணும். பர், பல், பல், ஃபர். முதல்ல வந்து கான்சனன்ட் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர் எல்ல வந்து அதுக்கப்புறம் அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம பின்னாடி வந்து சேர்த்து படிக்கணும். அடுத்தது பாருங்க கர்வ்டு ஸ்ட்ரோக்ல எல் சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எஃப் எழுதுறோம், எஃப். அடுத்தது எஃப் எல், இது எப்படி படிக்கணும்னா ஃபல், ஃபல்லுன்னு படிக்கணும். இனிஷியல் ஹூக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா லார்ஜ் யூஸ் பண்ணணும், லார்ஜ் ஹூக். இதுக்கு முன்னாடி எழுதுறது வந்து சின்னதாக இருந்தது இல்லையா, இப்படி இருந்தது. இது வந்து லார்ஜ் ஹூக்.
அடுத்தது வி கூட சேர்ந்து வரும்போது வல் அப்படின்னு படிக்கணும். இது டார்க்கா வரணும். அடுத்தது தல், லார்ஜ் ஹூக், இத்து சவுண்ட் கூட தல். அடுத்தது ஷல். இங்க பாருங்க, இது வந்து அப்வார்ட்ல போடணும், இப்படி எழுதணும், அப்வார்ட். இதனுடைய டைரக்ஷன் பாருங்க, இப்படி எழுதணும், கீழே இருந்து மேலே போகணும். அடுத்தது மல். இந்த ஹூக் வந்து லார்ஜ். அடுத்தது நல், இப்படி எழுதணும். அடுத்தது ஆர் எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். இந்த ஆர்க்கு வந்து ஹூக் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம டபிள்யூக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒய்க்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து ஆர்க்கு வந்து ஹூக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது ஷல் எழுதணும் இல்லையா? ஷல் வந்து லார்ஜ் ஹூக்கு அப்வார்டில் இப்படி எழுதணும், இந்த டைரக்ஷனில் எழுதணும். ஷர் எழுதணும் இல்லையா? ஷர் வந்து டவுன்வார்டில் இப்படி எழுதணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, பர். பர் ஆறு ரைட் மோஷன். இங்க பாருங்க, பர் இப்படி எழுதணும். அடுத்தது பல். இங்க பாருங்க, பல் லெஃப்ட் மோஷன், பல். அடுத்தது ஃபர். ஃபர் எஃப் இது. அடுத்தது ஃபல். ஃபல் எல், அதனால நம்ம வந்து லார்ஜ் ஹூக் வந்து போடுறோம், ஃபல். அடுத்தது பை. பை ஐ சவுண்டு, ஐ போடுறோம். அடுத்தது ப்ளை. ப்ளை பாருங்க, லெஃப்ட் மோஷன், ப்ளை ஐ சவுண்டு. அடுத்தது அப்ளை. அப்ளை ஆ சவுண்டு, ஐ சவுண்டு, அப்ளை. அடுத்தது லீட். எல் டி இ சவுண்டு, லீடு. அடுத்தது லீடர். எல் ட, லீடர். இந்த எல் விடுமா போடுங்க, லீடர் இப்படி எழுதணும், ட. அடுத்தது லீடர்லெஸ். எல் லீடர் லெஸ், லீடர் லெஸ், லீடர்லெஸ் இப்படி எழுதணும். அடுத்தது பிட்டி. பிட்டி பாருங்க, பிட்டி, பி டி, பிட்டி. அடுத்தது பாருங்க பிரிட்டி. பிரிட்டி எப்படி எழுதுற பாருங்க, பிரிட்டி, பிரிட்டி இப்படி எழுதணும், ஸ்மால் ஹூக் போட்டு. அடுத்தது பீட்டர். பீட்டர் பாருங்க, பீட்டர், பீட்டர். அடுத்தது பீட்டர்லூ. பீட்டர்லூ, பீட்டர்லூ, பீட்டர்லூ இப்படி எழுதணும். அடுத்தது டை. டை ஐ சவுண்டு. அடுத்தது ட்ரை. ட்ரை பாருங்க, ட்ரை ஸ்மால் ஹூக்கு ரைட் சைடு மோஷன்ல எழுதணும், ட்ரை. அடுத்தது ட்ரைஃபிள். ட்ரைஃபிள் பாருங்க, ட்ரைஃபிள், ட்ரைஃபிள் இப்படி எழுதணும். அடுத்தது ட்ரைஃப்ளர். இங்க பாருங்க, ட்ரைஃப்ளர்,
ஃப்ளர், ட்ரைஃப்ளர் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, டீப்லி, டீப்லி இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். டீப்லி. அடுத்தது பிரீஃப்லி, பிரீஃப்லி பாருங்க, பி டார்க்கா எழுதுங்க, லீ, பிரீஃப்லி இப்படி எழுதணும். அடுத்தது பிரீஃப்லெஸ், இங்க பாருங்க, பிரீஃப்லெஸ், பிரீஃப்லெஸ் இங்க சின்ன ஹூக் போடுங்க, பிரீஃப்லெஸ். thinly, thinly இது வந்து லார்ஜ் ஹூக்கு, இது என்ன தெரியும்னா லார்ஜ் ஹூக் இது, thinly. அடுத்தது enlivener, enlivener இங்க பாருங்க, enlivener, enlivener இப்படி எழுது. peevishly, peevishly இங்க பாருங்க, peevishly இது லார்ஜ் ஹூக்கு. பாருங்க எப்படி எழுதிருக்கேன் பாருங்க. இப்போ நான் எழுதி காமிச்சது எல்லாத்தையும் வந்து 5 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் டெய்லி பண்ணுங்க. தேங்க்யூ.